ரலியல்லாஹுவினுடைய கவலை தாங்க முடியாமல் ஸைனப் பின்த் ஹுஸைமா இருக்கிற பொழுது அழுகையின் சாட்டை, அழுகையின் கண்ணீர் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க, நாயகமே இந்த பொண்ணு அழுது செத்து போயிரும் போல தெரியுது. ஸைனப் பின்த் ஹுஸைமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு ஆறுதலாக திருமணம் முடிக்கிறார்கள். அந்த பெண் எவ்வளவு பெரிய பெண் என்று சொன்னார், உம்முல் மசாக்கீன். யாராவது ஏழைகள் கேள்விப்பட்டாவே அந்த தெருவுல ஒரு ஏழை பையன் இருக்கிறான்னு கேள்விப்பட்டா தூக்கி கொண்டு வந்து தான் வீட்டுல வச்சுக்குவாங்க. அந்த வீட்டுல ஒரு எத்தீம் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டா தான் கொண்டு வந்து வச்சுக்குவாங்க. அவர்கள் வஃபாத் ஆகிற பொழுது அவர்கள் வீட்டில் வளர்ந்த பிள்ளை மட்டும் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் 47 பிள்ளைகள் இருந்தார்கள் என்று. யார் வீட்டிலாம் ஏழை இருக்கிறாங்களோ கொண்டு வந்து தன் வீட்டிலே வைத்து வளர்த்த அந்த பெண்ணை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமுடிக்கிறார்கள். இதனால் மற்றவர்களுக்கு வாழ்வு கிடைக்கும் என்பதற்காக பெருமானார் மணமுடிக்கிறார்கள். அடுத்ததாக 9வதாக மைமூனாவை மணமுடிக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவினுடைய காலா மைமூனா ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6 வருகிறார்கள். ஹிஜ்ரி 7 ஹுதைபியாவுக்கு வருகிறார்கள். வருகிற பொழுது மைமூனா தானே போய் சொல்றாங்க பெருமானார் இடத்துல. குறைஷ் குலத்தை சார்ந்தவர்கள் மைமூனா, கணவன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மைமூனா. நபியே நாயகமே, உங்களை நான் மணம் முடித்துக் கொள்கிறேன் நாயகமே என்று சொல்லிவிட்டு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்திலே போய் பேசுகிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து பெருமானார் இடத்திலே சொல்கிறார்கள், நபியே நாயகமே, குறைஷ் குலத்தை சார்ந்த பெண்மணி நாயகமே, வாழ வழி இல்லாமல் இருக்கிறார்கள் நாயகமே, அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் நாயகமே என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லி அதற்கு பிறகு மைமூனாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமுடித்தார்கள். மிக மங்களகரமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது.